Hello viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு ஆயில் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். அது grill fish fry ஆட்டு OTGல எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னால லாஸ்ட் வீடியோல guess the name of the recipe ன்னு கொடுத்திருந்தேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. Thank you so much for that. Lovely comments. உண்மையிலே நான் அதை ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்தேன். Thanks a lot for your support. அந்த ரெசிபியோட பேர் ஹைதராபாத்தில் செய்யக்கூடிய பர்தா பிரியாணி. பர்தா பிரியாணி யூஸ்வலாக நான்வெஜ்ஜில் பண்ணுவாங்க. அதே இதை நான் பன்னீர் வச்சு வெஜ்ஜில் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ. கிரில் ஃபிஷ் இன்னைக்கு ஓடிஜியில் பண்ண போகிறோம். 200 டிகிரி செல்சியஸில் டோஸ்ட் மோடில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஃபிஷ் 3 ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். இதில் ஆஸ் யூஷுவல் மசாலா தான். சில்லி பவுடர், நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, சால்ட்டு, கொஞ்சமாக டர்மரின் எக்ஸ்ட்ராக்ட் அதையும் விட்டு பெப்பர் இவ்வளோ போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த ஓடிஜியில் உள்ள பிளாக் கலர் ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஒரு பட்டர் பேப்பர் அதுலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போது இதில் 3 ஃபிஷ்ஷையும் எடுத்து வைக்கிறேன். இந்த ஃபிஷ் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு ட்ராப் கோகனட் ஆயில் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இதை அப்படியே 30 மினிட்ஸுக்கு நான் வைக்கிறேன். 30 மினிட்ஸ் வச்சுட்டு இம்மீடியட்டாக மசாலா போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, இதை உள்ளே வச்சுக்கலாம். நான் இப்போ மிடில் ரேக்கில் வைக்கிறேன். மிடிலாக வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுவோம். we'll see after 30 minutes. 30 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்கலாம். குக்காக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. again டெம்பரேச்சர் அதே இதில் வச்சுட்டு 200 டிகிரி செல்சியஸில் இப்போ இதை அப்படியே நம்ம கிரில் மோடுக்கு மாற்றிக்கலாம். 10 மினிட்ஸ் செட் பண்ணுறோம். 10 கிரில் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கிரில் ஆகுதுன்னா மேலே உள்ள ராடு நல்லா ஹீட் ஆகி அது மேலே அது கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். அதுக்காக தான் 10 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம சைடு டர்ன் பண்ணி கொடுக்கணும். 10 மினிட்ஸ் கிரில் ஆகி முடிஞ்சிருச்சு. அது அந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போது நான் அந்த ட்ரேயை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு மெதுவாக எடுத்து டர்ன் பண்ணி கொடுப்போம். உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி சேம் கிரில் மோட்லேயே அகெயின் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் முடிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ மெயின் சுவிட்சையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். வா, சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கு. ஆயில்லெஸ் கிரில் ஃபிஷ் ஃப்ரை இஸ் ரெடி. நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. சேனலை பாருங்க, சமைங்க, ருசியுங்க, மகிழுங்க. தருக்குட ப்ளீஸ் subscribe my channel, like and share with your friends and relatives.